அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுகிற பொண்ணுங்களை பற்றி திட்டுற நீ அந்த டேரக்டரை வாஷ் அவுட்டு உங்களுக்கு டேரக்ஷனே பண்ண தெரியல. சபை நாகரிகம் வந்து நீங்கள் அப்போ விட்டுட்டு 10 வருஷம் கழிச்சு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுனா. வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம மூவி ரிவ்யூவர்ஸ், அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் அதை எப்படி நம்பி சேஞ்ச் ஆகிறாங்க, பீப்புளோட ஒப்பீனியன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது நீயா நானா ஷோவில் ரீசெண்டாக அது வந்து பழைய வீடியோ வந்து அப்போயே பார்த்துருந்தேன். அப்போயே இந்த பண்ணிலாம் பேசணும் எழுதி வச்சுருந்தேன். ஆனால் பேசினா ஏதாச்சும் தப்பாகிடுமோ, இல்லை அவங்க ஃபேன்ஸ் ஏதாச்சும் டென்ஷன் ஆகிட்டவங்களோ அப்படின்றக்காக பேசலை. சரி, இந்த டைம் பேசி பார்ப்போமே அப்படின்றக்காக தான் ட்ரை பண்ணுறேன். இதில் யாராச்சும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கங்க. வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாச்சும் இந்த நியூஸ் பேப்பரில் வர மூவி ரிவ்யூஸ் இருக்குங்களா, திரை விமர்சனம், அதை பற்றி கொஞ்சம் பேசலாம். அப்போது உள்ள மூவி ரிவ்யூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேப்பரில் தான் வரும். ஆனால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். என்ன ஒரு மூவியை பற்றி பேசினாலுமே அது வந்து சினிமாவில் உள்ள பீப்புள்ஸ் அவங்களுக்கு வந்து இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் இருக்குன்ற மாதிரி ஒரு கைடன்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு டாக்குமெண்டேஷனாக பண்ணி இப்போ கூட விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸில் கூட ஒரு சப்ஜெக்டே இருக்குது, மூவி பற்றி ஒரு ரிவ்யூ கொடுக்கணும். அந்த மாதிரி டாக்குமெண்டேஷனாக இருக்கிறப்ப அது ஃப்யூச்சரில் கூட யூஸ் ஆகும். அந்தளவுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்கிறேன். டாக்குமெண்டேஷன் பண்ணுறப்ப காரை துப்பலாம் மாட்டாங்க, கொஞ்சம் டீசெண்டாக தான் பேசுவாங்க. அவங்க வந்து ரியல் லைஃப்லையும் கொஞ்சம் க்ளோஸாக இருந்தாங்க. இப்போ என்ன தான் அவங்க மூவிக்கு வந்து இதை கொடுத்துருந்தாலுமே, நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாலுமே, அவங்க ரியல் லைஃப்பில் இவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வர்றது, அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இவங்க போகிறது, ரியல் லைஃப்பில் கொஞ்சம் க்ளோஸாக தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டெலிவிஷனில் நம்ம ரிவ்யூஸ் வந்துச்சு. ஒன்று வந்துட்டு வீக்கெண்டு ஃப்ரைடே அன்றைக்கி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 மூவி வந்து ரிவ்யூ கொடுப்பாங்க. இன்னொரு ஷோ வந்துட்டு 10 மூவி வந்து ஒரு ஆர்டராக சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 டிவி ஷோ தான் இருந்துச்சு. அப்போது பீப்புள் எப்படி இருப்பாங்கன்னா, அந்த 2 டிவி ஷோ வச்சு தான் தேட்டருக்கே போவாங்க. வீக்கெண்ட் வந்து படத்துக்கு போகலாமான்றது டிசைட் பண்ணுறது இந்த டிவி ஷோ வச்சு தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் மூவி ரிவ்யூஸ் இருக்காங்க. மூவி ரிவ்யூஸ் இருக்குன்ற விட அவங்க பேசுகிறது, அவங்க கழுவி ஊற்றுறது, அவங்க கெட்ட வார்த்தையில் திட்டுறது, அதை பார்க்குறதுக்காகவே ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இங்கே உட்காந்துட்ருக்காங்க. இப்போ பேட் வேர்ட்ஸ்ன்னு சொன்னப்போ எனக்கு 2 பேர் இருக்காங்க. அவங்க வந்து கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அவங்க பார்க்குறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட். அவங்களோட டார்க் காமெடி பார்க்குற மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த பீப்புளோட மைண்ட் செட் அவங்க டோட்டலாக வேறு. ஸோ அவங்களையும் நான் எதுவுமே சொல்லவே இல்லை. அவங்களே போகிற டைம் பீரியட் கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் இப்போ மூவி ரிவ்யூஸ்ன்னு தன்னை சொல்லி காட்டிக்கிறவங்க இல்லைங்க. நான் ஒரு மூவி ரிவ்யூவர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து இன்ட்ரோ கொடுக்குறாங்கல்ல, வெளியே வந்து கொஞ்சம் பேசுகிறாங்கல்ல, அவங்களாம் கொஞ்சம் டீசெண்டாக பேசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் என் மைண்டில் கொஞ்சம் ஓடிச்சு. இந்த சைடில் ஒரு ஆக்டர் இருக்காங்கள்ல, அவர் வந்து சொல்கிறாரு, என்னை வந்து இந்த மாதிரி பேசிட்டாங்க, மூவி ரிவ்யூ கொடுத்தவங்க வந்துட்டு அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுகிற பொண்ணுங்களை பற்றி திட்டுற நீ அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டாங்க போல். அவருக்கு அந்த ஆக்டர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி, அவருக்கு தெரிஞ்ச லேடிஸ் எல்லாக்கிட்டையும் வந்து உட்காந்துக்கிட்டு நான் ரொம்ப அசிங்கமாக பேசிட்டேனா, ரொம்ப இதாக பேசிட்டேன்னா, நம்ம ஒரு கில்ட்டோட ரொம்ப இதோட ஒரு அது ஒரு மாதிரி நிம்மதியே இல்லை அப்படின்ற மாதிரி, தூக்கமே இல்லாத மாதிரி அவர் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு வந்து அந்த மூவி ரிவ்யூ வந்து சாரி கேட்டுட்டார். அவர் கொடுத்தாரா, அது யார் கொடுத்தாங்கன்னு தெரியல. ஆனால் ஒரு மூவி ரிவ்யூஸ் அவர் நான் சாரி கேட்குறேன் அப்படின்ற மாதிரி சாரி கேட்டுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மூவி ரிவ்யூவர் அவர் வந்து சொல்லியிருந்தார், பெரிய ஹீரோட படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா அதுக்கு த்ரெட்டெல்லாம் வரும், கொஞ்சம் மோசமாக பேசுவாங்க, அதெல்லாம் நிம்மதியே இருக்காது, தூக்கமே இருக்காது, அந்த மாதிரி சொன்னப்போ இதுக்கு எல்லாமே சாரி கேட்டிருந்தாங்க. எனக்கு அப்போ தான் ஒன்று ஃபீல் ஆச்சு. இப்போ ஒரு மூவி ரிவ்யூவர் அவருக்கு த்ரெட் வருது, ஓகே. அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஒரு கில்ட்டாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாருன்றப்ப அது வந்து ஏன் அதுக்கப்புறம் மூவி ரிவ்யூவர்ஸ் மாற்றிக்கல அப்படின்றது தான். இப்போ அதே மூவி ரிவ்யூவை கெட்ட வார்த்தை பேசுகிறேன்னு திட்டுறதுக்கு பதிலாக இந்த படத்தில் கொஞ்சம் கெட்ட வார்த்தை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காரு, அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா அடுத்து ஃபேமிலி ஹீரோவும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஹீரோவும் மாற்றிருக்கலாம். அது நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மூவி ரிவ்யூவை படம் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு அந்த ஒரு மூவி ரிவ்யூ வந்து கொடுத்துருந்தாரு, அந்த டேரக்டரை வாஷ் அவுட்டு, என்ன படம் எடுத்திருக்காரு, அவர் வந்து இந்த ஆள் கூட படம் வச்சு எடுக்கல, அதனால தான் படம் கேவலமாக இருக்குது, அவர் அவ்வளோதான், இதுக்கப்புறம்லாம் எதுக்கு அவரை விட்டீங்க நீங்கள் படத்தை, உங்களுக்கு டேரக்ஷனே பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி அவர் சொன்னப்போ ஏன் இப்படி ஒரு இது அப்படின்றது தான். ஏன்னா அதே இதை நம்ம மாற்றி கூட சொல்லியிருக்கலாம். இப்போது நீங்கள் ஏதோ படம் பண்ணியிருக்கீங்க, அதை வந்து நீங்கள் போன அவர் கூட பண்ணப்போ அளவுக்கு இல்லை, அவருக்கு கூட நீங்கள் அடுத்த டைம் கொலாபரேட் பண்ணி பண்ணிங்கன்னா நல்லா வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறப்ப பேசிக்கலாம். ஆனால் ஒரு 10 பேர் நம்மளை பார்க்குறாங்கன்றப்போ கொஞ்சம் டீசெண்டாக பேசணும். அந்த சபை நாகரிகம்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி கொஞ்சம் பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்றது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். சின்ன வயசில் அந்த டிவி ஷோ சொல்லியிருந்தேன்ல, அது வந்து எப்படின்னா அப்போ வந்து ஒரு நல்ல மூவி தான். ஆனால் அவங்க கொடுத்த ரிவ்யூ வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துச்சு. உத்தம வில்லன் மூவி தான். அந்த டிவி ஷோவில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, படத்தில் காமெடி பண்ணலான்னு சொல்கிறாங்க, ஆனால் படத்தில் காமெடியே இல்லை அப்படின்ட்டாரு.
ஸோ அவர் அப்படி ஒரு மூவி ரிவ்யூ கொடுத்ததுக்கப்புறம் அந்த படம் ஓடவே இல்லை. பெருசா ஓடவே இல்ல. இப்போ வந்து எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடுறோம். அப்புறம் அந்த டிவி ஷோவே அவங்களே ஓன் புரொடக்ஷன் அதெல்லாம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க மூவிஸே டாப்ல வச்சு சொன்னாங்க. அதனால அதுவும் இப்போது நிலைச்சு நிக்கல. நானும் இந்த மாரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கேன். நான் வந்து எல்லா படத்தையும் வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறோம் அப்படிலாம் இல்ல. நானும் ஒரு நல்ல அதுவும் தமிழ் சினிமால நல்லா ஓடுன மூவி, பெரிய ஹீரோ நடிச்ச மூவி, பெரிய ஒரு வில்லன் எல்லாமே. பெரிய மியூசிக் டைரக்டர் கூட. நான் போய் படம் பார்த்தேன் எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு. அப்படியே நிக்கிறேன். ஃப்ரெண்டு என்ட்ட பேசுறான். எனக்கு அப்படியே ஒரு மாரி டென்ஷன்ல புடிச்சு கத்திக்கிட்டு இருக்கிறேன். என்னடா எடுத்து வச்சிருக்கேன்ற மாரி புடிச்சு அவன்ட்ட கத்துறேன். ஆனா, அதே டைம்ல வந்து மூவி ரிவ்யூ குடுக்க சொல்லியிருந்தாங்கன்னா, நான் வந்து நாசூக்கா தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா, அந்த படத்தில வந்து எடிட்டிங்கும் நல்லா இல்ல, டெக்னிக்கல் ஒர்க் நல்லா இல்ல, டயலாக்ஸும் நல்லா இல்ல, எதுவுமே நல்லா இல்ல. ஆனா, அந்த படம் ஹிட்டு. டீசென்ட்டா கொஞ்சம் நாசூக்கா பூசி மொளப்புன மாரி சொல்லியிருப்பேன்ற மாரி சொல்றேன். மூவி ரிவ்யூஸ் மட்டும் கிடையாது. இப்ப மீம் கிரியேட்டர்ஸும் தான். அவங்களும் வந்து இந்த மாரி ஒரு மூவிய ஒரு ஸ்ப்ரெட் பண்றது அதெல்லாம். அதுதான் நான் லாஸ்ட் வீடியோலயும் சொல்லியிருப்பேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய வீடியோ தான். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அத பாருங்க. எதுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வைக்கிறேன். அந்த வீடியோல இதுதான் சொல்லியிருப்பேன். அதாச்சும் இந்த மூவி ரிவ்யூவர்ஸ் ஏன் வந்து அந்த மாரி பண்றாங்கன்னா, ஏன்னா ஒரு ரியல் லைஃப்ல கொஞ்சம் லோன்லியா இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு லைக்ஸ் வருதுன்றப்போ அவங்களுக்கு ஒரு ஹேப்பியா இருக்குன்ற மாரி சொல்றேன். அவங்க சுத்தியிலே யாராச்சும் அவங்க கூட பேசினா இந்த மாரி ஒரு சர்க்கிள்குள்ள அவங்க வரமாட்டாங்க. அதுக்காக ஹேட்ட ஸ்ப்ரெட் பண்ணி அன்ப சம்பாதிக்கணுன்றது இல்ல. இது வந்து எல்லாருக்குமே தான். மீம் கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல. மூவி ரிவ்யூவர்ஸும் கொஞ்சம் டீசென்ட்டா சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே! பீப்பிளும் வந்து ஒப்பீனியன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னா, நமக்கு ஒரு படம் புடிச்சிருக்கும். ஆனா பக்கத்துல உள்ளவன்ற அவனுக்கு வந்து நெறைய சினிமா பத்தி தெரியுன்றனாலவே, அவன் புடிக்கலன்னு சொல்லிட்டா, ஐயோ! நம்மள நல்லா இல்லன்னு நம்ம புடிச்சிருக்குன்னு சொன்னா நம்மள கலாய்ப்பாங்களோ! அப்படின்றதுக்காகவே நம்ம பயந்துகிட்டு புடிக்கலன்ற மாரி சொல்றோம். அது வந்து சில பேர் புரியாத படத்த கூட புடிச்சிருக்குன்ற மாரி சொல்றாங்க. அது யார் யாரும் இல்ல. இந்த கிறிஸ்டோஃபர் நாலனோட ஃபேன்ஸ். நாலன் கன்னிகள் அப்படின்ற மாரி சொல்லுவாங்கல்ல. அவங்கள தான். அவங்க வந்துட்டு இப்ப இன்டர்ஸ்டெல்லர் வந்து கேட்டிங்கன்னா, 10ல ஒரு 6 பேர், 7 பேருக்கு தான் இந்த ஃபுல் டைம் டைலேஷன், அந்த மில்லர்ஸ் பிளானெட்ல ஏன் இப்படி நடக்குது, டெசராக்ட் இத பத்தி எல்லாமே டீட்டெயிலா உட்காந்து பேச முடியும். மத்தபடி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு புரியுதோ, புரியலையோ, "ஆ செம்மையா இருக்கு, செம்மையா இருக்கு. பக்கத்துல இருக்கிறவன் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நம்மளும் கூட சேர்ந்து சொல்றாங்க." அப்படின்ற மாரி சொல்றேன். அந்த ஒரு பிராண்டுக்காக இல்ல ஒருத்தர் புடிச்சிருக்குன்னு சொல்றாங்கன்றதுக்காக சொல்றேன். நமக்கு புடிச்சிருக்குன்னா புடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. புடிக்கலன்னா புடிக்கலன்னு சொல்லிடுங்கன்றேன். நமக்கு இப்போ ஒரு படம் புடிச்சிருக்குன்னு அப்ப சொல்றப்ப நெறைய பேர் புடிக்கலன்னு கழுவி ஊத்தலாம். 10 வருஷம் கழிச்சு நம்மளே அந்த படத்த தூக்கி வச்சு கொண்டாடலாம். அப்ப நீங்க வந்து சொல்லலாம், "அப்பயே நான் சொன்னேன் பாத்தியா?" அப்படின்ற மாரின்னு. ஆ நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தேன். அதாச்சும் நான் வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி நெனைக்கிறேன். அப்போ வந்து டைரக்டர் மிஷ்கின் அவரோட படத்துக்காக வந்து ஒரு காம்படிஷன் மாரி குடுத்தாங்க. அப்போ படம் எடுத்திருந்தேன். 2 மினிட்ஸ்ல நான் வந்து எடுத்திருந்தப்ப என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணியிருந்தேன். பெருசா யாருமே எதுவுமே ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல. ஆனா யாரோ ஃப்ரெண்டோட தம்பி அவங்க வந்து இப்ப உயிரோட இல்ல. ஆனா அவருங்க வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே அனுப்பி, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் வந்துட்டு "அண்ணா செம்மையா இருக்குண்ணா படம் வேற லெவல்ல இருக்குண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டோரியில போட்டப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எதுவுமே சொல்லவே இல்ல. அப்புறம் ஃபேமிலி சிச்சுவேஷன்றக்காக இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஓகே புடிக்காத வேலைய ஒண்ணு செஞ்சுக்கிட்டு, அப்படியே மாரி லைஃப் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ போய் மீட் பண்ண போனேன். அன்னைக்கு ஒரே நாள் நடந்துச்சு. வெளிய நிக்கிறேன், "மச்சான் உன் படம் வேற லெவல்ரா! எடிட்டிங் செம்மையா இருந்துச்சுடா! கட்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்துச்சுடா" அப்படின்றான். எனக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. உள்ள போறேன், ஃப்ரெண்டோட அக்கா வந்துட்டு, "ஏய் செம்மையா இருந்துச்சுடா படம்" அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் இன்னொன்னு சொல்றான், "மச்சான் உன் படத்த என் ஃப்ரெண்ட் கிட்ட போட்டு காட்டுனேன்டா. இந்த மாரி பாரு என் ஃப்ரெண்ட் எப்படி எடுத்திருக்கான் பாரு, நீ" அப்படின்ற மாரி போட்டு காட்டுனேன் அப்படின்ற மாரி சொன்னான். எனக்கு என்னன்னா, இத நீ அப்பயே சொல்லியிருந்தீங்கன்னா, நான் ஒழுங்கா அதிலேயே இருந்திருப்பேனேடா! அப்படின்னு இருந்துச்சு. அப்ப யாருமே எதுவுமே சொல்லாம, ஓகே நம்ம கொஞ்சம் தப்பான வழியில போறோமோ அப்படின்ற மாரி ஆயி, நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் போயி நம்ம ஒரு வேஸ்ட்ன்ற மாரி மாரி தான் மூவில ஒர்க் பண்ற ஒரு டெக்னீஷியன்ஸும். அவங்களும் வந்துட்டு சும்மாலாம் யாரும் சினிமாக்குள்ள உட்ற மாட்டாங்க. அவங்க வீட்ல கெஞ்சி பர்மிஷன் வாங்கிட்டு, "எனக்கு இந்த ஒரு படம் சான்ஸ் குடும்மா. நான் இப்படியே கிளிக் ஆயிடுமா, படம் நல்லா ஓடிடுமா" அப்படின்னு. இப்போ ஏதோ ஒரு ஆக்டர் மேல உள்ள வெறுப்பு அப்படின்றதுக்காக இது சொல்லுவாங்க. எங்கேயோ ஊர்ல பாம்பு போட்டா நமக்கு வேல போகுன்ற மாரி, ஏதோ ஒரு ஆக்டர் மேல உள்ள வெறுப்புல அவன் அந்த படத்த காரி கழுவி துப்பி, இப்ப அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே புடிக்காத ஒரு வேலைய செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க லைஃபே டோட்டலா மாறி இருக்குன்ற மாரி சொல்றேன். அத வந்து நீங்க அப்போ விட்டுட்டு 10 வருஷம் கழிச்சு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனா, அது வந்து இது கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல. என்ன இது அப்பயே கொண்டாடியிருந்தா என் லைஃப் இப்படி மாறி இருக்காதுல்ல அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்னா நம்மளும் ஒரு ஒர்க் பண்றோம். நம்ம ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு ஒர்க் பண்ணியிருப்போம். அப்போ வந்து எல்லாமே காரி துப்பிட்டு, அப்போ வந்துட்டு ஃப்யூச்சர்ல ஒரு 10 வருஷம் கழிச்சுட்டு, அப்போ ஒரு ஆஃபீஸ்ல ஒருத்தன் ஒர்க் பண்ணான் பாரு. அவன் ஒண்ணு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணான். அவன் ஒண்ணு ஒர்க் பண்ணான். வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, எவ்வளோ கோவம் வரும்னு நெனச்சு பாருங்க.
இப்போ பாலுமகேந்திரா சார் சொல்லியிருப்பார். அவர் வந்து எப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு மூவி பாருங்கள். ஒன்று நல்ல மூவியோ கெட்ட மூவியோ ஏதோ ஒரு படத்தை பாருங்கள். 2 செட் ஆஃப் மூவி இருக்கும். ஒன்று வந்து இந்த ஆர்ட் ரிலேட்டட் மூவிஸாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்துட்டு இந்த கமர்ஷியல் மூவிஸ். நான் இந்த மாதிரி மூவிஸையும் பார்ப்பேன். இந்த மாதிரி ஒரு மூவிஸ்னால் பார்த்து கற்றுக்கிற மாதிரி ஒரு மூவிஸ் இருக்குது. இந்த 400 ப்ளோஸ், 8½ ஹவர்ஸு, கேசாபிளாங்கா, குட் ஃபெல்லாஸு, காட்ஃபாதர், வண்டர்ஃபுல் லைஃப் இந்த மாதிரி மூவிஸ்லாம் இருக்கிறப்ப இதில் நம்ம பார்த்து நம்ம கற்றுக்கலாம். அதே பக்கம் இந்த மாதிரி இப்போ தலைவர் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலைவர், விஜய் சார், இது நம்ம கமர்ஷியல் மூவிஸ்லாம் போய் பார்த்தோன்னா உள்ள ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இப்படி எனக்கு பார்க்குறப்ப எனக்கு வந்து மூவிஸ் வந்து ஒரு சரியான போதையாக இருக்கும். ஏன்னா நான் அந்த மைண்ட் செட்டோட பார்ப்பேன்ற மாதிரி சொல்கிறேன். 2த்தையும் ஒன்றா சேர்த்துக்காதீங்க. கமர்ஷியல் மூவியில் வந்துட்டு அதான் இல்லை, கதை இல்லை. இதுதான் நான் பழைய வீடியோலையும் சொல்லியிருந்தேன். கதைங்க இவ்வளோ தான் இருக்குது. இதுக்குள்ளே தான் எப்படி இருந்தாலும் சினிமாக்குள்ளே கதைங்க ஒரு 4, 5 பேட்டர்ன் தான் இருக்குது ஸ்டோரியே. அதுக்கு மேலே கதை எதுவும் கிடையாது. இன்னும் கதையை எதிர்பார்த்துட்டே உட்காந்துட்டு இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்கிறேன். நல்லா இல்லைனா விட்டுட்டு போயிருங்க. அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ பேரை நம்பி ஏமாந்து காசு செலவு பண்ணி கையாக ஆக்கியிருக்கோம். ரூ. 150, ரூ. 200 அந்த மாதிரி ஒரு செலவு பண்ணுறதுக்கு அப்படி ஒரு வன்மத்தை ஒரு எரிச்சலை திட்ட வேணான்ற மாதிரி சொல்கிறேன். இப்போ சினிமா நான் இப்போ ஒரு ஷார்ட் பார்க்குறேன்னா எனக்கு இப்போ எல்லா ஷார்ட்டும் எனக்கு தெரியும்லாம் நான் சொல்லிக்கல. எனக்கு ஒரு சில சீன்ஸ்லாம் பார்க்குறப்ப ஓகே இது வந்து இப்படி தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். நான் பார்க்குறப்ப நார்மலாக பார்த்துருப்பேன். ஆனால் பக்கத்தில் இருக்கிற பர்சன் வந்துட்டு செம்மையாக இருக்குல்ல வேறு லெவல்ற அப்படின்ற என்ஜாய் பண்ணுறப்போ நான் அதை எப்படின்னா எனக்கு இதை பற்றி தெரியாமல் வச்சுன்னா நானும் இவங்கள மாதிரி என்ஜாய் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு தான் எனக்கு ஓடும். எல்லாம் தெரியும், நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இது பண்ணிவிட்டு நம்ம ஒரு குழந்தைத்தன்மையை ஏதோ சொல்லுவாங்க. ஒரு என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டோம் எல்லாருமே. சினிமா பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு எப்படி கட்ஸ், எப்படி எடிட்டிங் எல்லாமே தெரியறனால நம்ம அந்த அளவுக்கு போயிட்டோம். ஒரு மூவி வந்து நம்ம என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறோன்ற மாதிரி சொல்கிறேன். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். அது இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு ஓகே, அவங்களுக்கு வந்து அதுதான் தொழில், அதெல்லாம் அவங்க கற்றுக்கிட்டு தான் ஆகணும். பட் நமக்குலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. அதுக்கு நம்ம ரொம்ப இது பண்ண டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணான்ற மாதிரி சொல்கிறேன். அவங்கள வந்து நம்ம இப்போ படம் நல்லா இருக்குன்றக்காக அவங்கள தலையில் தூக்கி வச்சு கடவுள் மாதிரி எதுவும் நம்ம சொல்லவும் தேவையில்லை. கேவலமாக இருக்குன்னா காலில் போட்டு மிதிக்கவும் தேவையில்லை. அவங்களும் ஜஸ்ட் அவங்க வேலையை செய்கிற ஒரு நார்மலான ஒரு ஹியூமன்ஸ் அந்த மாதிரி பாருங்கன்ற மாதிரி சொல்கிறேன். அதுக்கு அவங்க செய்கிற வேலை தப்பாக இருக்குது, கேவலமாக இருக்குன்றாக அவ்வளோ இது வேண்டாம் அப்படின்றக்காக சொல்கிறேன். இது வந்து எல்லாருக்குமே தான், பீப்புள், மூவி ரிவ்யூவர்ஸ் எல்லாருக்குமே தான். அவ்வளோதான். நன்றி.